வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிற பரிசுத்த தேவனை நோக்கி பார்த்து, இந்த தொடர் ஜெபத்தில் உம்முடைய கரம் பிரத்யட்சமாய் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும், உடைய பிரசனை இறங்கி வரட்டும், எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்க. பரிசுத்தமும் மகா இரக்கமுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, இந்த தொடர் ஜெபத்தின் மூலமா எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அடையாளத்தை காண செய்யும்படியாகவே நோக்கி பார்க்கிறோம். சபையிலும் தூர இடத்திலும் இருந்து ஆண்டவரே ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவான விடுதலை, நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கட்டும். பரிசுத்த தெய்வ கிரியை செய்யோ, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதமுள்ள பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், அற்புதங்களை காண செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த 28வது நாள் தொடர் ஜெபத்தில் ஆமென், தேவ சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கணும். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த எந்த ஜனமும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஆமென். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்திருக்க, ஆமென், அவரையே நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். ஆமென். இந்த ராத்திரி நேரத்தில் அவருடைய முகத்தையே நோக்கி இருக்கிற ஆத்துமாவே, ஆமென், கர்த்தரையே நோக்கிற நீ நம்புகிறது அவராலே வரும். ஆமென். உனக்கு இரட்சிப்பு மீட்பும் அவரிடத்திலிருந்து உண்டாகிறது, மனுஷன் அல்ல. ஆமென். எந்த சத்துருவன் தடை பண்ண இயலாது அவருடைய இரட்சிப்பு, அவருடைய மீட்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவருடைய திருமுகத்தையே நோக்கி பார்த்து, ஆமென், 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 ஹல்லேலூயா. அந்த வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமான நீ நோக்கி இருக்கிறது போல, அந்த வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளையே நோக்கி இருக்குமா போல, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர்களுக்கு இரக்கம் செய்யும் வரை அவரையே நோக்கி இருப்போம். இந்த 40 நாள் தொடர் ஜெபத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் முகங்கள் மறுரூபமாக்கப்படுகிறது. கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை என் மீது பிரகாசிக்க பண்ணுகிறார். கர்த்தர் தமது முகத்தின் வெளிச்சத்தை என் மீது பிரசன்னமாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்படி ஸ்தோத்திரம் பண்ண துவங்குவோமா? ஜீசஸ், 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 ஜீசஸ். அன்று மோசே 40 நாள் சீனா மலையிலே தேவ சமூகத்தில் போய் காத்திருக்க ஆமென், வேதம் சொல்லுகிறது தேவன் அவனோடு பேசினார், எனவே அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று. ஓ, ஜெபித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே, கர்த்தருனோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தமது முகத்தின் வெளிச்சத்தினால் உங்களை பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் ஆரோனும் பார்த்து பயந்து நடுங்கத்தக்கதாக மோசேயுடைய முகம் பிரகாசித்தது போல இதோ உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கண்டு ஆமே கர்த்தரோடு இருக்கிறார்கள் என்பதை அறிக்கையிடத்தக்கதாக உங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமது முகத்தின் ஒளி உங்கள் மீது பிரசன்னமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே பேதுருவோடும் யாக்கோபோடு யோவானோடு அவர் ஜெபிக்க அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்க துவங்கியது. ஓ, மோசே தேவ சமூகத்திலே காத்திருக்க அவருடைய முகம் பிரகாசிக்க துவங்கியது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் தமது பிரசன்னத்தை, தமது முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிற. சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் கொடுக்கணும் ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காணணும் ஆண்டவரே. ஓ, உம்மை போல உம்முடைய முகத்தின் சாயலாய் உம்முடைய வெளிச்சத்திலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் மூடுவீராக. ஹல்லேலூயா. நம்பினோரை நீ மறப்ப
உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா இந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா இந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா இந்த நேசா, இரக்கத்தின் சிகரம். இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்வோமா? நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா உடைந்த பாத்திரம் என்று, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆமென், ஆமென். 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிக்கிற கர்த்தர், 1000 தலைமுறைக்கும் தமது இரக்கத்தை காண பண்ணுகிறவர். அல்லேலூயா. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு தமது இரக்கத்தை காண செய்கிறவர். இந்த இரவு நேரத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே, ஆமென். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு அவருடைய இரக்கங்கள் வெளிப்படுகிறது, அவருடைய இரக்கங்கள் வெளிப்படுகிறது. ரிகாபால அதிரமான சந்துராதனரா ரிகபல் பௌடபதுராதனக சியாத்தனரோ ரிகாலதரபம்ஷே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், 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 ஆமென். 40 நாட்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இதோ நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இதோ இந்த 40 நாள் தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஆத்துமாவே, ஆமென். ஆவியானவர் உன்னோடு கூட இன்றைக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார், உன்னோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும்.
ஆமே, நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் அவைகள் பயங்கரமாயிருக்கும். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஆமே என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் நான் செய்வேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான செயல்களை இதோ இந்த உபவாச ஜெபத்திலே, இந்த தொடர் ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆமே கர்த்தர் செய்ய போகிறா. உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நல்ல கரங்களை தட்டி அவர் பயங்கரமானவைகளை செய்து முடிக்க போகிறார். ஆவியானவர் ஜெபிக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமே, இதோ தேவ சமூகத்தில் முழங்கால நிற்கிற ஆத்துமாவே, கர்த்தர் உன் கரத்தை பிடித்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். பூமி அனைத்திலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஆச்சரியமான அதிசயமான செயல்களை உன் நடுவிலே நான் செய்வேன். அல்லேலூயா. உன் குடும்பத்திலே நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். உன் வீட்டிலே நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். உன் ஊழியத்திலே நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய முகத்தையே நோக்கி பாருங்க, அவருடைய முகத்தையே நோக்கி இருங்க. இதோ வேலைக்காரருடைய கண்கள் தன் எஜமாட்டியே நோக்கி இருக்கிறது போல உங்க சிந்தை வேற எங்கும் சிதற வேண்டாம். உங்க இருதயம் தேவனையே நோக்கி இருக்கட்டும். ஆமே, ரட்சிப்பும் மீட்பும் சகாயமும் அவரிடத்தில் இருந்து உனக்கு உண்டாகிறது. தாயாரே, உன் பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஒரு அதிசயத்தை காண செய்ய போகிறார். ஆமே, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்திலே, உங்க ஊழியத்திலே, சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய போகிற கிரியைகள் பயங்கரமாய் இருக்கும். எண்ணி முடியாத நன்மைகளை காண பண்ணுகிற ஆவியானவர் நல்ல கரம் தட்டி அப்படியே மகிமைப்படுத்த துவங்குவோமா? மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஜெபி ஆத்துமாவே, ஜெபிங்க. அன்னாள் பிள்ளைக்காக ஜெபித்தாள். பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்தாள். ஆமே, பிள்ளையை பெற்றுக்கொண்டாள். ஆமே, சாலமோன் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தருடைய அக்கினியையும் கர்த்தருடைய ஞானத்தையும் கர்த்தருடைய இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொண்டான். ஜெபிங்க. யாராகிலும் வியாதிகளோடு பலவீனத்தோடு இருப்பீர்களானால் ஜெபிங்க. எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது போல இதோ ஜெபிக்கிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். ஆயுசு வருஷங்களை அவர் கூட்டி கொடுக்கிறார். ஜெபிக்க சத்துரு தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுகிறார். துதிக்க சத்துரு தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுகிறார். ஹல்லேலூயா. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல உங்களுக்கு போராட்டம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. மனிதர்களோடு நீ போராட வேண்டியது அவசியம் இல்லை. இந்த நாளில ஆவியிலே தேவனோடு போராடு. ஆமீன். தேவனோடு ஜெபத்திலே போராடு. கர்த்தர் உன் சத்துருவின் கிரியைகளை அழித்து சத்துருவின் பிடரியும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். சத்துருவின் அசுத்தங்களுக்கெல்லாம் கர்த்தர் முடி உண்டாக்குகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னிடத்தில் திரும்பும் போது நான் அவர்கள் தேசத்திலே சேமத்தை கட்டளையிடுவேன் என்று
ஆமே. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆத்துமாவே, நீ தேவ சமூகத்தில் திரும்பி அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கை கொள்ளும்படியாக உங்க இருதயத்தை திருப்ப, அவரை தேட நீங்க உங்க இருதயத்தை திருப்ப துவங்கும் போதே கர்த்தர் சேமத்தை கட்டளையிடுகிறார். குடும்பத்தில் சேமத்தை காண பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் தருகிறார், உம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இதோ உங்கள் பாவங்களை உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் தமது முகத்தை உங்களுக்கு மறைக்க விரும்பவில்லை. அப்படி ஒரு விசை கூட உங்க பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு, நீர் என் ஜெபத்தை கேட்பதற்கு ஏதாகிலும் தடைகள் இடத்தில் இருக்குமானால் பாவியாகி என் மீது கிருபையாயிருங்க ஆண்டவரே. உங்க பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவுங்க. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே என்னை தோய்த்து எடுக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை உடைய பலிபீடத்தில் வைக்கிறேன். என் வீட்டை, பிள்ளைகளை, குடும்பத்தை, கணவனார், மனைவி, ஆண்டவரே, சொந்தங்கள், பந்தங்கள், உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் பரிசுத்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவத்தை கண்டு புறம்பே போகாதபடி, ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாளையத்தை பரிசுத்தப்படுத்தி வை, நான் உன் பாளையத்தில் உலாவுவேன். உன்னிடத்தில் யாதாகிலும் ஒன்று அசுசியானதை கண்டு உன்னை விட்டு நான் போகாதபடிக்கு உன் பாளையத்தை பரிசுத்தப்படுத்தி வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்திலே கர்த்தர் உலாவுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உலாவுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. பகலில குளிர்ச்சியான வேலையில ஏதேன் தோட்டத்தில் உலாவின கர்த்தர் இந்த ராத்திரியில குளிர்ச்சியான வேலையில நாம் நடுவில் உலாவி உலாவி சகலவற்றையும் தமது கட்டுப்பாட்டிற்குள்ளாய் வைத்து தமது சித்தத்தின்படியே சேமத்தை கட்டளையிடுகிறார், சேமத்தை கட்டளையிடுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலவந்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஜெபத்திலே அவர் உங்களை பலவந்தம் பண்ணுகிறார். ஜெபி ஆத்துமாவே, இன்னும் ஊக்கத்தோடு ஜெபி, இன்னும் போராடி ஜெபி, இன்னும் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபி. இதோ இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சேமத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு சேமத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி என்னிடத்தில் திரும்பும் போது நான் அவர்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாவங்களை மன்னிங்க ஆண்டவர். அப்படியே ஜெபிக்க துவங்குங்க. பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். பாவியாகி எங்கள் மேல கிருபையா இருங்க ஆண்டவரே. எங்களிடத்தில் எந்த ஒரு அசுசியும் கண்டு நீர் எங்கள் எல்கைகளை விட்டு விலகக்கூடாதுப்பா. பாவத்தை கண்டு நீர் எங்கள் எல்கைகளை விட்டு தூரம் போகக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்கள் தாழ்த்துகிறோம். பாவியாகி எங்கள் மீது கர்த்தர் கிருபையா இருப்பீராக. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் எங்களுக்கு மன்னிப்பு உண்டு ஆண்டவரே. 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. மோசே ஜெபிக்கிற, ஆண்டவரே என் கூட இருக்கிற ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான் ஆண்டவரே, ஆனால் நீரோ இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர். நீர் கிருபையா இருப்பீராக என்று ஆமே. கர்த்தர் மோசேக்கு பதில் கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான செயல்களை உன் ஜனங்களிடத்தில் நான் செய்வேன். ஆமே, ஆமே. மோசே தன் ஜனத்திற்காக ஜெபித்த ஜெபம், தாயாரே உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம், உங்க குடும்பத்திற்காக நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் கர்த்தருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும், கர்த்தருடைய தயவை வெளிப்படுத்தும், கர்த்தருடைய சகாயம் உங்களுக்கு
உங்களுக்கு வெளிப்படுகிறது. இதோ கர்த்தர் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த 40 நாள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஆத்துமாவே, கர்த்தர் உன் மீது இரக்கம் வைத்து உன் குடும்பத்தை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமின் மீது இரக்கம் வைத்து லோத்துவை காப்பாற்றினது போல உன் மீது இரக்கம் வைத்து உன் பிள்ளைகளை குடும்பத்தை கர்த்தர் தப்புவிக்கிறார், தப்பி பிழைக்க பண்ணுகிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதரி, ஆமே ஆமே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் மீது வைத்த இரக்கம், நான் உனக்கு பாராட்டிய இரக்கம் உன் குடும்பங்களை ரட்சிக்கும், உன் குடும்பத்தை மீட்டெடுக்கும். ஹalleluya, ஹalleluya. ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்தை காப்பாற்றினது போல ஆமென், உங்களை நினைவு கூர்ந்து உங்கள் குடும்பங்களை சொந்தங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஆமென், மீட்டெடுக்கிறார். ஜெபிக்க துவங்குங்க. உங்க ஜெபம் தேவ சமூகத்திலே தூபமாக அக்கினி தழலாக பரலோகத்திற்கு நேராக ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஆமே, இந்த தூப ஜெபங்களை கர்த்தர் சுகந்த வாசனையாக நுகரும்படியாய் அவருடைய கண்கள் உங்களை கண்ணோக்குகிறது, அவருடைய கண்கள் உங்களிடமாக திருப்பப்படுகிறது, கர்த்தருடைய கண்கள் உங்களிடமாக திருப்பப்படுகிறது. ஓ ரிகவரதரமா ஷிகலரதா ரிகவல் பௌடமரதுரவ சத்துரி கவரவரமா ரிகவலதரலரதா ஓ ரிகவரவலவஷே. இதோ இதோ, ஆமென் 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 ஆமென், ஹalleluya. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவர்களை அவருடைய கண்கள் தேடுகிறது. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பார்க்க பூமி அனைத்தின் மேலும் கர்த்தருடைய கண்கள் உலாவி சுற்றி திரிகிறது. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். உன் நெருக்கத்திலும் கர்த்தருடைய கரம் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறது. உங்கள் நெருக்கத்தில் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற இந்த கூப்பிடுதலில் கர்த்தருடைய கரம் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது. விசாலத்திலே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துகிறார். சிலருடைய கரங்களை கர்த்தர் பிடிக்கிறார். ஆமென் ஆமென். சிலருடைய இருதயங்கள் இன்றைக்கு தைரியப்படுத்தப்படுகிறது. சிலரை கர்த்தர் திடப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரகபதி ரமனா ஷிகா ஜபிக்கிற ஆத்துமாவே, கர்த்தர் தமது தூதர்களை உனக்கு நேராக இறங்க பண்ணி உன்னை துடன் கொள்ள பண்ணுகிறார். ஓ, உன் இருதயத்தை கர்த்தர் திடப்படுத்த வைக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென், அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளை கண்டும் நீ கலங்க வேண்டாம். பயப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென் ஆமென் ஆமென். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன் அந்தரங்கமான ஜெபம் வெளியரங்கமான பதிலை கொண்டு வருகிறது. உன் அந்தரங்கமான ஜெபம் வெளியரங்கமாய் கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறது. ரவுடபதா சிகாரி தினரா ஓ ரகபல் பௌஷகரதனரா ரலேசேகேரேதேலே ராமலரா. ஆவியானவர் சொல்லுகிறார், அந்தரங்கமாய் நீ வடிக்கிற கண்ணீருக்கு வெளியரங்கமாய் பதில் செய்வேன். ஆமென். அந்தரங்கமாய் நீ ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு வெளியரங்கமாய் பலனை காண்பாய். ரவுடே தில்கா ரதில் சந்துரி ஹம்தோ ரதா ரிகபல் பௌடமனோ ரவுடே சந்துரி கபரபலமா ரகபபரதலரலரரர ரிக
மனுஷன் ஒருவேளை உன் கண்ணீரை பார்க்காம இருக்கலாம், மனுஷர்களுக்கு ஒருவேளை உன் புலம்பல் தெரியாம இருக்கலாம். ஆனா உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு ஆமே அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை பார்த்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, ஆண்டவர் சொல்லுகிறா உன் அந்தரங்க ஜபத்திற்கு வெளியரங்கமாய் பதிலை காண பண்ணுவேன், வெளியரங்கமாய் பதிலை காண பண்ணுவேன், வெளியரங்கமாய் பதிலை காண பண்ணுவேன், வெளியரங்கமாய் பதிலை காண பண்ணுவேன். ஜெபி ஜெபி விடாம தேவ சமூகத்தை பற்றி பிடிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் வெளியரங்கமாய் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். Uraka baba rala tarala shakala rala rikama mala tarala darabala durahase rikama mane shikala radalara rikababa rikabala duramana. ஆழத்தை பார்க்கிற கர்த்தர், இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிற கர்த்தர், நீ மறைவிடங்களில் மறைந்திருந்து ஜெபிக்கிறதை பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. என் கண்மலையின் வெடிப்பின் மறைவிடத்தில் தங்குகிற என் புறாவே, ஆமே உன் சத்தத்தை நான் கேட்கிறேன், உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன், உன் முக ரூபத்தை நான் பார்க்கிறேன். ஒருவேளை உன்னை மற்றவர்கள் காணாமல் இருக்கலாம், நீ 4 அறைகளுக்குள்ள அந்த சுவருக்கு நடுவிலே நீ தனித்து அழுகிற ஜபத்தை கண்ணீரை மனிதன் காணாமல் இருக்கலாம். ஆனால் என் கண்மலையின் வெடிப்பில் உன்னை நான் மறைந்திருக்க வைத்திருக்கிறேன், என் கண்மலையின் வெடிப்பிலே நான் உன்னை மறைந்திருக்க வைத்திருக்கிறேன், என் கண்மலையின் மறைவில் மறைந்திருக்கிற என் புறாவே. கர்த்தர் வானத்தில் இருந்து அவர் பார்க்கும்போது இதோ அவருக்கு முன்பதாக சகலமும் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் காணாதபடி எவனாகிலும் ஒருவன் தன்னை ஒளித்துக் கொள்ள கூடுமோ? கர்த்தர் கேட்கிறார், நான் பார்க்க கூடாதபடி எவனாகிலும் ஒருவன் தன்னை ஒளித்துக் கொள்ள கூடுமோ? இதோ உன்னுடைய இருதயமும் உன்னுடைய அந்தரங்கங்களும் எனக்கு வெளியரங்கமாய் நிர்வாணமாய் தெரிகிறது என்று. அல்லேலூயா அல்லேலூயா. உன் ஜெபங்களை கர்த்தர் பார்க்கிறார், உன் விண்ணப்பத்திற்கு அவர் பலன் அளிக்கிறார். பரலோக ராஜ்யம் உங்கள் விண்ணப்பங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் பூமியில ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களை கவனிக்கிறது. ரிகபல தீரமான சந்திரிவி கவரவலவா ரிகபல் பௌடமனோ. அவர் தூதர்களுடைய துதிகளில் பிரியப்படாமல் மனுஷர்களுடைய துதிகளில் வாசம் பண்ணும்படியா இறங்கி வருகிறவர். மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண வரத்தை பெற்றவர், மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண வரத்தை பெற்றவர். இதோ பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெருத்த சத்தம் கேட்கிறது, பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெருத்த சத்தம் கேட்கிறது. மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று, மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. பரம் திறக்கப்பட்டாயிற்று, பரம் திறக்கப்பட்டாயிற்று, பரம் திறக்கப்பட்டாயிற்று. கர்த்தருடைய கண்கள் உன்னை கவனிக்க துவங்கியாயிற்று சகோதரி. ஆமே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனாரே, அல்லேலூயா. ஓ கர்த்தருடைய விண்ணப்பங்களை சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. இதோ இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளோ என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. என் கண்கள் திறந்தவைகளோ என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. நம்பிக்கையோடு ஜெபி ஆத்துமாவே, நீ நம்பிக்கையோடு ஜெபி. உன் ஜெபம் வீணா போகல. பரலோகத்தில் தேவன், பரலோக தேவன் உன் ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இன்னும் அதிகமாய் கூப்பிடுங்க, முன்னிலும் அதிகமாய், முன்னிலும் அதிகமாய். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவர் உன்னை திரும்பி உனக்கு ஒரு அற்புதம் செய்யும் வரை முன்னிலும் அதிகமாய் கூப்பிடு. யார் உன்னை தடை பண்ணினாலும் நிறுத்தாதே, எந்த சத்துரு உன்னை தடை பண்ணினாலும் நிறுத்தாதே. ஜெபத்தை மாத்திரம் நிறுத்தாதே ஆத்துமாவே. ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் ஒரு அக்கினியை போடுகிறார். அல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் தமது முத்திரையை போடுகிறார்.
அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். கண்ணீரோடு இருக்கிறவர்கள் மேல கர்த்தர் தமது முத்திரையை பதிப்பிக்கிறார். கர்த்தர் தமது முத்திரையை பதிப்பிக்கிறார். ரக்கதிரவாஷே, திறப்பிலே நிற்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நான் தேசத்தை அழிக்காதபடி, சுவரை அடைக்காதபடி, அல்லேலூயா, இதோ இதோ நான் உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன். திறப்பிலே நிற்கும்படியா உன்னை தெரிந்து கொண்டேன். திறப்பிலே நிற்கும்படியா உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் அக்கினியாய் உன் மீது வந்து அமருகிறார். ஆமென். உன் மீது வந்து அமருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் உன் மீது அமருகிறார். இதோ என் ஆவிக்குரிய கண்களினால் நான் காண்கிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு அக்கினி தழல் பற்றி எரிகிறது. பரலோகம் ஜெபிக்கிறவர்கள் என்ற அடையாளம் போடும்படியாக ஒரு அக்கினியை வைக்கிறது. பரலோக தேவன் ஜெபிக்கிற மகன், ஜெபிக்கிற மகள் என்ற அடையாளம் இடும்படியாக ஒரு அக்கினியை உன் தலையின் மீது வைக்கிறார். ஒரு அக்கினி ஸ்தம்பம், ஒரு அக்கினி ஸ்தம்பம், ஒரு அக்கினி ஸ்தம்பம். ரகபலத ரமன ரிகலதி ரமனஷே ரிகமம ரிகலதி ரமனஷே என் ஆவியின் கண்களில் நான் காண்கிறேன். இதோ சகோதரி, உன் தலையின் மேல ஒரு அக்கினி தழல், ஒரு அக்கினி தழல். ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் முத்திரை போடுகிறார். அல்லேலூயா. என் பாதத்தில் இருக்கிற ஆத்துமா, என்னையே நம்பி இருக்கிற ஆத்துமா, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆத்துமா என்று சகோதரா உன் மீது கர்த்தர் தமது அக்கினியை வைக்கிறார். ரக்கபாபா ரலதி ரமஷி ரிகவரவலவ ஷபரவரவலவ ரிகவரவரவலவ சந்திரி விகவரவலவ. ஓ, இதே சம்பவம் தான் மேல் வீட்டறையில நடந்தது. இதே சம்பவம் தான் மேல் வீட்டறையில நடந்தது. சீஷர்கள் 120 பேர் மேல் வீட்டறையில கூடி இருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலேயும் அக்கினி தழலாய் வந்து அமர்ந்தார். அக்கினி தழலாய் வந்து அமர்ந்தார். மறுரூபமாக்குகிற அக்கினி, அபிஷேகம் பண்ணுகிற அக்கினி, முத்திரை செய்கிற அக்கினி, அந்தரங்கத்தில் இருக்கிற உன்னை பார்க்கிற அக்கினி, அந்தரங்க ஜபத்தை பார்த்து வெளியரங்கமாய் பதில் செய்யும்படியாக பரலோகத்தால் அங்கீகரிக்கப்படுகிற அக்கினி. Urakadara shagalarana rikababala tele seke manara rikena mana tolkora daragasia telara rikabal braudabal oduragasia rajas kaidaga ragadanke rikam torodan darada ragapsandorodara rigabara bara 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 rikabara bara 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 rikabara bara 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 urakababala shikalara rikababala teke se kamanadana raudabaraduraba shantri kavarabarabaraba o rikamanaba raptuno dalarabasiya kavaraba udabal raudamano shantri kavarabarabaraba. Hallelujah, 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 hallelujah. ஒருவேளை நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபங்களை நீங்களே கூட மறந்துடலாம். இந்த 28வது நாள், 28 நாள் நான் என்னெல்லாம் ஜெபித்தேன் எனக்கு கூட மறந்துடலாம். ஆனா கர்த்தர் மறக்கிறது இல்லையே. தமது ஞாபக புஸ்தகத்தில் எல்லாவற்றையும் எழுதி கொண்டே இருக்கிறாரே. இப்படி ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறா, ஜெபிக்கிற ஒரு ஆத்துமாவுக்கு அருகில் ஒரு தூதன் ஒரு புத்தகத்தை வைத்து எழுதி கொண்டே இருக்கிறாராம். ஜெபிக்கிற ஜெபங்கள், தேவனை குறித்து பேசுகிற வார்த்தைகள், பிறருக்கு கர்த்தரை குறித்து கூறப்படுகிற சுவிசேஷங்கள் ஒவ்வொன்றையும் எழுதி எழுதி பரலோக ராஜ்யத்தில் கொண்டு அந்த தூதன் சமர்ப்பித்து கொண்டே இருக்கிறானா. ஆமே. நீங்க பூமியில கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் பரலோகத்தில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்திலே முத்துக்களும் வைடூரிய கற்களும் பதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருவேளை உங்க ஜெபங்கள் உங்களுக்கு மறந்துடலாம். உங்க ஜெபத்தை உங்க அருகில் இருக்கிறவர்கள் கேட்காம இருக்கலாம். ஆனா பரலோக ராஜ்யம் மௌனமா இருக்கிறது இல்லை.
இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தூங்காமல் உறங்காமல் ராப்பகலாய் கண் விழித்து தமது பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற தெய்வம் அவர். அல்லேலூயா அல்லேலூயா. எனவே இன்னும் விசுவாசத்தோடு கூப்பிடு ஆத்துமாவே, உன் சத்தத்தை ஒருவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இன்னும் முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்க துவங்கு. உன்னுடைய வேண்டுதல் ஒருவருடைய செவிகளில் ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஒருவருடைய ஞாபக புஸ்தகத்தில் அவை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. உன் கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியிலே நிறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உன் கதறலுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். உன் அழுகையை கண்டு அவர் தூரம் போகாத கர்த்தர். ஆமே. மனுஷன் உன்னை மறந்தாலும் மறவாமல் ஏற்ற காலத்திலே ஒவ்வொன்றிற்கும் தக்க பலனை கட்டளையிடுகிறவர். அல்லேலூயா. அவர் கொல்ல ஒரு காலம் உண்டு, அவர் உயிர்ப்பிக்க ஒரு காலம் உண்டு. ஆமே. அவர் ஜீவன் கொடுக்கிற காலம், அவர் உனக்காக கிரியை செய்கிற காலம். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இது நீ ஜெபிக்க வேண்டிய காலம். இதுக்கு தக்கதாய் நீ மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு காலம் வருகிறது. ஆமே. இது நீ தேவ சமூகத்தில் அழ வேண்டிய காலம். உன் அழுகைக்கு தக்கதாய் நீ நகைக்கிற ஒரு காலம் வருகிறது. அப்படியே உங்க பாரத்தை இறக்கி வைங்க சகோதரி. ஆமே. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா, இருதயத்தில் இருக்கிற பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் இறக்கி வைங்க. ஆமே. உன் பாரத்தை நீ சுமக்காத. நீ சுமந்து சுமந்து சோர்ந்து போனது போதும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாரத்தை என்னிடமா இறக்கி வைக்க கற்றுக்கொள். நீ தூக்கி சுமந்து நீ வேதனை பட்டு கொண்டிருந்தது போதும். ஆகா, என் பிள்ளைய தூரத்துல போட்டுட்டு என் பிள்ளைக்கு என்ன ஆனாலும் சரி அதை நான் இனி பார்க்க மாட்டேன், ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று ஒரு அம்பு பாய்கிற தூரத்துல போய் இருந்து கதறுகிறா. ஒரு அம்பு பாய்கிற தூரத்துல போய் இருந்து ஜெபிக்கிறா. கர்த்தர் சத்தம், கர்த்தருடைய சத்தம் இவனமா கேட்கிறது. ஆகாரே, உன் பிள்ளை இருக்கிற இடத்திலே நான் அவன் சத்தத்தை கேட்டேன். உன் பிள்ளை இருக்கிற இடத்திலே நான் அவன் சத்தத்தை கேட்டேன். ஆமே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உன் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை அப்படி இறக்கி வைத்து விட்டு நீ தூரமாய் ஒரு இடத்துல போய் இருந்து தேவனை நோக்கி கதற துவங்கு. கர்த்தர் உன் பிரச்சனைகளை பார்த்து கொள்ளட்டும். பரலோக ராஜ்யம் உன் பிரச்சனைகளில் தலையிடட்டும். பரலோக ராஜ்யம் உன் பிள்ளைகளுடைய காரியங்களில் தலையிடட்டும். அல்லேலூயா. உனக்காக பேச வேண்டிய இடத்திலே கர்த்தர் எழுந்தருளி பேசட்டும். கர்த்தர் தமது தூதர்களை அனுப்பி உன் சத்துருக்களை வெட்டி வீழ்த்தட்டும். நீ அவரை நோக்கி அமர்ந்திரு. உனக்கு இரட்சிப்பும் மீட்பும் அவரிடத்திலிருந்து வருகிறது. உடபல் பிரௌடமனோ ரப்துனோத ரகசியாத்தன ரகசியாதனரா ரீபல் பிரௌடமனா சந்துராதனரா ரிகபல் பிரௌடத்தனோத ரகசியாத்தன. ஹல்லேலூயா. ஆமென். என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வா. நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வா. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை சொரிந்திடும் நேரம் இது. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாக
செலுத்துவோமா? Thank you Jesus. Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. உடன்படிக்கை பண்ணுகிற கர்த்தர், தமது ஞாபக புத்தகத்தில் எழுதுகிற கர்த்தர். சகோதரி, உன் கண்ணீரும் உன் ஜெபங்களும் கர்த்தருடைய ஞாபக புத்தகத்தில் எழுதப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்துடனே போ, சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. சமாதானத்தோடு இரு. கர்த்தர் உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுகிறார். சமாதானத்தோடு இரு. கர்த்தர் உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு நன்மைகளை காண பண்ணுகிறார். ஆமென். அன்னாள் பிள்ளைக்காக எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் என்று விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்தில் இருந்த அவளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு சமாதானத்தோடு போக பண்ணினது போல, இதோ கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை தந்தருளுகிறார். கற்பத்தின் கனியை தந்தருளுகிறார். பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறவர்களுக்கு பிள்ளைகளுடைய ரட்சிப்பை கர்த்தர் காண செய்கிறார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாயிருக்கும். கர்த்தர் பிள்ளைகளை நினைத்தருளுகிறார். பிள்ளைகளை நினைத்தருளுகிறார். ஓ ஹalleluya. வியாதியோடு படுக்கையில போராட்டத்தோடு பலகீனத்தோடு கஷ்டப்படுகிறவர்கள் இதோ யாராகில் இருப்பீர்களானால் கர்த்தருடைய தழும்புள்ள கரம் உன்னை இப்பொழுதே தொடுகிறது. கர்த்தருடைய சுகமாக்குகிற கரத்தின் வல்லமை இப்போதே உன்னை தொடுகிறது. உன் நரம்புகள் எலும்புகள் நாடி நரம்புகளில் ஒரு சௌக்கியம், உன் எலும்புகள் தசைகளில் ஒரு சௌக்கியம். கர்த்தருடைய தெய்வீக சுகம் ஊடுருவி பாய்கிறது. இப்பொழுதே கர்த்தர் பலனை கட்டளையிடுகிறார். இப்பொழுதே கர்த்தர் சௌக்கியத்தை கட்டளையிடுகிறார். ரகபலதரமஷே ரிகவல் பிரௌடமனோ ரி லௌடா சைடே கேதனரா. ஆமென் ஆமென். கடன் பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கடன் பாரங்களை மாற்றி போடுகிறார். மலை போல நிற்கிற அந்த கடன் பாரத்தை கர்த்தர் மெழுகு போல உருகி பண்ணுகிறார். மெழுகு போல இப்பொழுது அது உருகுகிறது. ஆமென். கடன்களை அடைத்து தீர்க்க கர்த்தர் வழிவாசல்களை திறக்கிறார். இதோ ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்த போது 100 அத்தனையாய் பலனை கட்டளையிட்டது போல தேவையோடு இருக்கிற ஆத்துமாவே, பண தேவைக்காக கதறுகிற ஆத்துமாவே, கர்த்தர் உனக்காக நன்மைகளை வாய்க்க பண்ணுகிறார். இந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் உன்னை பரிபூரணம் அடைய பண்ணுகிறார். ஓ ரகதரலரதனரா ரிகபபலரல ரிகபபரதல. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் ஏராளம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரோ கர்த்தர். ஆமென். எந்தெந்த காரியத்திற்காக ஆமென் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். வாய்க்க பண்ணுகிறார். வீடு கட்டுகிறதற்காக கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆமென் ஆமென். எல்லாவற்றிலும் எல்லாவுமாய் இருக்கிற கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல வரவழைக்கிறவர். இதோ இந்த ராத்திரி நேரத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இல்லாதவைகளை எல்லாவற்றையும் இருக்கிறவைகளாய் கர்த்தர் வரவழைக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் கர்த்தர் வரவழைக்கிறார். ஓ ரகதரா. அற்ப காரியம் கர்த்தருக்கு இது அற்ப காரியம். ஆமென் ஆமென் ஆமென். ரிபல் பிரௌடமனோ சத்துரி கவரபலபா. ஓ செத்து போன சாராளின் கற்பத்தில் இருந்து ஆமென் ஆமென் கடற்கரை மணலத்தனையாய் ஜாதிகளை வம்சங்களை பிறக்க பண்ணின தெய்வம் அவர். ஓ உன் வாழ்க்கை மரித்து போய் இருக்கலாம். உன் குடும்ப சூழ்நிலை மரித்து போய் இருக்கலாம். அந்த மரித்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தமது ஜீவனை கட்டளையிட்டு நன்மைகளை வெளிப்பட பண்ணுகிறார். நன்மைகளை வெளிப்பட பண்ணுகிறார். இதோ உன் கண்கள் நன்மைகளை காண்கிறோம். ஆமென். உன் கண்கள் கர்த்தர் செய்கிற அதிசயமான செயல்களை காணும். ரகபபல ஷிகலரதா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர்,
வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற வேலைகளை கட்டளையிடுகிறார். ஆமென், ஆமென். எதிர்காலத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாழ்க்கை துணைகளை ஏற்படுத்துகிறார். கர்த்தர் தமது தூதனை உனக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் உன் காரியமாய் முன் செல்லும்படி தமது தூதனுக்கு கட்டளையிடுகிறார். தமது தூதனுக்கு கட்டளையிடுகிறார். ரீபல் பிரௌடமனோ சந்துராதனரா ரிகாபால் அதீராமனோ. அல்லேலூயா. உன் காரியமாய் ஒருவர் உனக்காக முன் செல்லுகிறார். உனக்காக செயல்படும்படி ஒருவர் இந்த ராத்திரி நேரத்தில் உனக்காக செயல்பட துவங்குகிறார். அல்லேலூயா. அது எந்த காரியமாய் இருக்கட்டும், கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். ஓ, அவருடைய பரலோகத்தில் அது பார்த்து கொள்ளப்படுகிறது. ரீபரபரபௌ சத்துராக்கபரபலவா. அல்லேலூயா. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். சொல்லுங்க எல்லாரும். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். சொல்லுவோமா, சொல்லுவோமா. என் நிலைமை நன்றாய், பாவி என்னை மீறின பின்பும் நிலைமை நன்றாய் அறிந்தவர். ஆமென். தம்முடைய பிள்ளைகளின் நிலைமைகளை நன்றாய் அறிந்து செயல்படுகிறவர். அவருக்கு எப்படி செயல்படணும்னு தெரியும். அவருக்கு எந்த விதத்திலே உனக்காக கிரியை செய்யணும்னு தெரியும். ஹல்லேலூயா. அவர் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஆத்துமாவே, ஆண்டவர் உன்னோடு சொல்லுகிறார், உன்னோடு கூட என் உடன்படிக்கை பண்ணுகிறேன். என் மகனே, என் மகளே, உன்னோடு கூட என் உடன்படிக்கை பண்ணுகிறேன். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான செயல்களை நான் உன்னிடத்தில் செய்வேன். நான் உன்னிடத்தில் செய்வேன். நான் உன்னிடத்தில் செய்வேன். ஆமென். உன் ஜனங்கள், உன் பிள்ளைகள், உன் குடும்பம் கர்த்தர் செய்கிற அதிசயத்தை காண்பார்கள். இதோ நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய். இதோ உன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இதோ உன் நிலைமைகளை அறிந்து கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிறார். ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாத பெரிய காரியம், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்கிறார். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும். சொல்லுவோமா, சொல்லுவோமா. உம்மை போல், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. கர்த்தர் நல்லவர். செசரியா பட்டணத்திலே கொர்நேலு என்னும் பெயருள்ள
ஒரு மனிதன், தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதன், எப்பொழுது தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதன். அந்த மனிதனை பரலோகம் உற்று கவனித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் பாருங்க, பகல்ல ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே என்று வேதம் சொல்லுகிறது, தேவதூதன் அந்த கொர்நேலியிடத்துல வந்து பிரத்யட்சமாய் தரிசனமாய் வெளிப்பட்டு, உன் ஜெபங்கள், உன் தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்தெட்டியது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு ஒரு நாள் பதில் ஆண்டவர் மூலமாய் தேவதூதன் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டுடைய பாதத்திலே காத்திருக்கிற நமக்கும் ஆண்டவர் பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாத வண்ணமா இந்த தொடர் ஜெபத்திலே நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மை, நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கும்படியாகவும் தப்புவிக்கும்படியாகவும் அற்புதங்களை செய்யும்படியாகவும் அவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முடிந்தால் கரங்களை தட்டி ஆமென், முடிந்தால் முழங்கால் படிக்கட்டு. ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் என் ஜெபம் கேட்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் விசுவாசத்தோடு கூட ஆமென், சோர்ந்து போகாத வண்ணம், சோர்ந்து போகாத வண்ணம் ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா மகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படி அளவில்லாத கிருபைகளுக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே மகு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா மகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிற தேவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் யார் இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளை பிரத்யட்சமா இப்பொழுது தொடுவீராக. ஆமென். யூடியூப் சேனல் மூலமாய் தூர இடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்பொழுதே பரிசுத்த கரம் தொடுவதாக, இப்பொழுதே பரிசுத்த கரம் தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள் மாறி போகத்தக்கதை கர்த்தருடைய கரம் தொடுவதாக. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. அப்பா மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் போராடி ஜெபிங்க, போராடி ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்தில் போராடி ஜெபிங்க. ஆமென், 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 ஆமென். பாபிசமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறக்காத வண்ணமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, hallelujah, hallelujah, hallelujah. Oh, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. ஓ ராபா ரா ஷகாலாரா. நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே தேவ வல்லமை, தேவ வல்லமை ஆமென் உன் சரீரத்தில் வெளிப்படுகிறது, உன் ஆவியில் வெளிப்படுகிறது. இயேசு நாமத்தினால் ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா போராட்டங்களும் உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுகிறது. ஆமென். குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படுகிறது. ஓ ராபாலா ராஷாகாலா ரீபாலா ராகாலாரா. விட்டு கொடுத்து ஜெபிங்க பாப்பா. எல்லாரும் விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஹalleluya. ஓ ரீபாலா ராஷாகாலாரா. ஆமென், 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 ஆமென். விடாத, சோர்ந்து போகாத ஆண்டுடைய சமூகத்தில் போராடி ஜெபிங்க. ஹalleluya. ஓ ரீபாலா ராஷாகாலாரா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய கரம் உனக்காய் நீட்டப்படுகிறது. கர்த்தருடைய கரம் உனக்காய் நீட்டப்படுகிறது. இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்து
மறைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக, ஓ நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓ ரா ஷாகா லா ரீபா லா ராகா லா ரா. ஜெபிங்க எல்லாரும், ஊக்கமாய் ஜெபிங்க, ஊக்கமாய் ஜெபிங்க. ஹalleluya, ஹalleluya. ஓ ரீபாலா ராஷாகாலா ரீபாலா ராகாலாரா லிமா லமோ ஹெடரமோ ஷபலம லமரமரா. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. ஓ thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹalleluya, ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா போராட்டங்களும் மாறுவதாக. இப்பொழுது தேவ மகிமை ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நிரப்பட்டு ஆண்டவரே, நிரப்பட்டு ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஓ thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆமென், ஆமென். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆமென். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர். நம்ம ஆண்டவரை துதிக்க 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 நம்மை சுற்றிலும் போராடுகிற சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும். ஆண்டவரை நோக்கி துதிங்க. ஹalleluya. உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படியா எனக்காக உலாவி கொண்டிருக்கிறீங்க, ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. எனக்கு கிரியை செய்யப்பாடு சொல்லுங்க. ஆமென், ஆமென். நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது வீட்டில் மறைந்து போராடுகிற சத்துருக்களின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் கரையத்தக்கத தேவ வல்லமை வெளிப்படுகிறது, கட்டிகள் கரையத்தக்கத தேவ வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படுகிறது. உன் ஜெபத்தின் மூலமாய் அற்புதம் நடக்கிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அது எவ்விதமான கட்டிகளாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே சுகம், இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியம். இப்பொழுதே கட்டிகள் கரைகிறது, இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகிறது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரா லா ரா ஷாகா லா ரா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஊக்கமாய் ஜெபிங்க. ஹalleluya, ஹalleluya. ஆமென். பலவீனத்துக்கு பின்னாடி நின்று போராடுகிற சத்துருக்கள் அழிக்கப்படுகிறது, இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுகிறது. ஆமென். போராட்டத்துக்கு பின்னாடி நின்று போராடுகிற வல்லமைகள், ஆமென், ஆமென், ஆமென். இந்த வியாதிக்கு பின்னாடியாய் நின்று போராடுகிற ஆமென் பொல்லாத ஆவிகள் முதலாவது துரத்தப்படுகிறது, துரத்தப்படுகிறது. அதற்கு பிற்பாடு வியாதி தானாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நீ விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறாய். இயேசுவின் நாமத்தினாலே நீ அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய். ஜெபிங்க, ஜெபிங்க, ஊக்கமாய் ஜெபிங்க, ஊக்கமாய் ஜெபிங்க. ஹalleluya. ஓ ரீபாலா ராஷாகாலா ரா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். கர்ப்ப பையில போராடுகிற பொல்லாத பலவீனங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்பத்தின் கனிக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. Ori bala rasha kabali bala rasha kabala rasha kalara. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த தொடர் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. எபேசியர் 6வது அதிகாரம்
11வது வசனம் முதல் படிக்கும்போது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும். மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல உங்களுக்கு யுத்தம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் திராணி உள்ளவர்களாய் நிற்கும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த நாட்கள்ல சத்தியம் என்னும் கச்சையை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் என்று வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீதி என்னும் மார்க்கவசம். பாருங்க, ஒரு சிப்பாய் ஒரு யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிற, பண்டைய காலத்துல ஒரு யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிற ஒரு சிப்பாய் தன்னுடைய மார்பகத்தை, தன்னுடைய நெஞ்சி பகுதியை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒரு வலிமையான ஒரு கவசத்தை அணிந்திருப்பார். ஒருவேளை அது இரும்புல அல்லது வெண்கலத்துல கடினமான உலோகத்தினால செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பு கவசம். அது அவனுடைய இருதயத்தை பாதுகாப்பதற்காக யுத்தத்திலே போகும்போது எதிருடைய ஆயுதத்திற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இந்த மார்க்கவசத்தை அணிந்திருப்பார்கள். ஆவிக்குரிய யுத்தத்திலும் மார்க்கவசம் என்பது மிகவும் அவசியம். எல்லாவித காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சத்துருவை ஜெயிக்க நாம தரித்து கொள்ள வேண்டியது நீதி என்னும் மார்க்கவசம். என்னது? நீதி என்னும் மார்க்கவசம். யோபு இதை குறித்து அழகாக சொல்லுவார். யோபு புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும் போது அழகாக யோபு சொல்லுகிறார், நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது என்று சொல்லி. நீதியை தரித்து கொண்டேன். நம்ம தரித்து கொள்ள வேண்டியது நீதியை. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ள வேண்டும். இந்த நாள்ல வேதவசனம் நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை படிக்கும் போது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பழைய மனுஷன் யாரு? ஆதாம். புதிய மனுஷன் யாரு?
இயேசு கிறிஸ்து. நீதியா இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 45வது அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கும் போது நீர் நீதியை விரும்புகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியை விரும்புகிற தேவன். இந்த நீதி எப்படி உண்டாகும்? ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும் போது, ரோமர் 10:10 படிக்கும் போது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாகணும்னு சொன்னா இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து எனக்கு நீதியாக வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். புதிய மனுஷனாயிருக்கிற இயேசுவை எந்த ஒரு மனுஷன் விசுவாசித்து அதை அறிக்கை செய்து தரித்து கொள்ளுகிறானோ அவனுக்கு நீதி உண்டாகிறது. அல்லேலூயா. மனுஷனுடைய நீதி எல்லாம் ஒரு அழுக்கான கந்த. மனுஷனுடைய நீதியை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவ நீதி தான் நம்மை நித்திய ராஜ்யத்துக்குள்ளாய் கொண்டு செல்லுகிறது. மனுஷ அநேக நீதி சுய நீதியாய் செய்வான். அது எல்லாம் ஒரு அழுக்கான கந்தை. பாருங்க, வருகிற டிசம்பர் கிறிஸ்துமஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்ம கிறிஸ்தவ வீடு என்று சொல்லும் போது ஒவ்வொரு வீட்லையும் என்ன செய்வோம்? ஸ்டார் போடுவோம். அது மட்டும் இல்லை, வருகிற போகிற தெருவில் எல்லா இடத்துலையும் என்னது ரோட்டோரம் எல்லாம் ஒரு கல்லு தூக்கி வச்சு கும்பிடுறது மாதிரி என்னது ஒவ்வொரு குடில் கட்ட ஆரம்பிச்சிருவாவ. பாருங்க, குடிலாம் கட்டிட்டு அதுக்கு 2 சீரியல் போட்டு சினிமா பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப அமர்க்களமா இருக்கும். பொதுவாக இந்த நாட்களில் கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறது இதுதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது சுயநீதி. இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் செய்யணும், எல்லாரையும் போல வாழணும், எல்லாரையும் போல ஜீவிக்கணும். இதெல்லாம் சுயநீதி, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் அழுக்கான கந்தை. அல்லேலூயா. ஆனால் தேவ நீதி ஒன்று இருக்கிறது. அந்த தேவ நீதி என்னன்னு சொன்னா மெய்யான பரிசுத்தம். அந்த பரிசுத்தமாய் வெளிப்பட்ட இயேசுவை தரித்து கொள்ளுகிறது தான் சுயநீதி. சாரி, என்ன நீதி? தேவ நீதி. அதை தரித்து கொள்ளுகிறது தான் தேவ நீதி. அதான் யோபு சொல்லோப்புல, நான் என்னது அந்த நீதியை தரித்து கொண்டிருக்கிற அது எனக்கு உடுப்பாயிருக்கிறதுன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்ம ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கும் போது, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்று விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாண புஸ்தகத்தை சரியா கீழ்ப்படிந்து நடக்கிறவன் தேவ நீதிக்கு உள்ளாக நடக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்குள்ளாக ஒருவனாலும் நடக்க முடியாது. ஏனென்றால் நியாயப்பிரமாண புஸ்தகம் குற்றப்படுத்துகிறதா இருக்கிறதை அல்லாமல் ஒருவனை நீதிக்கு உட்படுத்துகிறதா இல்லை. அதனால மனுஷனால் செய்ய முடியாததை
அவரே செய்யும்படியாக பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனா இயேசுவை நமக்காக தந்து அவரே அந்த செய்யக்கூடாததை செய்து அவர் நமக்கு தேவ நீதியாய் மாறியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 25-26 படிக்கும் போது, ரோமர் 3:25-26 படிக்கும் போது, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். அதாவது தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனே நீதிமானாக்கிறவனாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் அந்த வசனத்தை நல்ல ஆழமா படிக்கும் போது, தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் 26 வசனத்தை படிங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்று விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதர பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. பற்று விசுவாசத்தினால நம்முடைய சுய நீதியை கொண்டு சாத்தானை ஜெயிக்க முடியாது. சுய நீதியை கொண்டு நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. அல்லேலூயா. அதனால தேவ நீதியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த நீதி இயேசு கிறிஸ்து, இயேசுவின் மூலமாய் நமக்கு தேவ நீதி உண்டாகிறது. அல்லேலூயா. ஆவியிலே நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை பாருங்க, தேவ நீதிக்கு உட்படுத்தப்படுகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும் போது, மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற வேண்டும். பரிசேயர் சதிசேயருடைய நீதியை விட நம்முடைய நீதி அதிகமாயிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்ப நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்துல நிறைவேறணும்னு சொன்னா நம்மளால முடியாது. அப்ப இயேசுவை நமக்காய் தந்திருக்கிறார். இயேசுவை நாம் தரித்து கொண்டோமையானால் அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நாம் நிறைவேற்றுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீதியை தரித்து கொள்ள வேண்டும். நீதி யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறோம். மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் போது யாரை தரித்து கொள்ளுகிறோம்? இயேசுவை தரித்து கொள்ளுகிறோம். மூழ்கும் போது பழைய மனுஷன் மூழ்குகிறான். எழும்பும் போது இனி நான் அல்ல, கிறிஸ்துவுக்குள் புதிய மனுஷன். புதிய மனுஷனாகிய இயேசுவை நான் தரித்திருக்கிறேன். நீதியாயிருக்கிற இயேசுவை நான் தரித்திருக்கிறேன். தரித்த பிற்பாடு பழைய மனுஷன் செத்து விட்டான், பழைய மனுஷன் மரித்து விட்டான். அல்லேலூயா. தரித்த பிற்பாடு, இயேசுவை தரித்த பிற்பாடு மீண்டும் பழைய மனுஷன் நம்மிடத்துல வெளிப்பட்டு கொண்டே இருப்பானேயானால் நாம ஆவியின்படி நடக்கிறவர்களாய் அல்லாமல் மாமிசத்தின்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறோம். மாமிசத்தின்படி நடக்கிறவர்களாய் இருப்பாமையானால் நமக்கு அந்த தேவ நீதியாய் இருக்கிற இயேசு நமக்கு வெளிப்பட மாட்டார். வசனம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆவியின்படி நடக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறதை தங்களுடைய கிரியையினாலே வெளிப்படுத்துகிறார்கள்.
கிரியையினாலே வெளிப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. ரோமர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒரு நபர் சத்தமா படிங்க. உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாய் ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக் கொடுங்கள். நீதி யாரு? இயேசு. மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் போது இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது ஒரு நீதி. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்படியாய் கடந்து வரும்போது யோவான் ஸ்நானகன் தடை செய்கிறான். தடை செய்யும் போது இயேசு சொல்லுவாரு, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. அப்ப நீதியை தரித்து கொள்ளும் போது, தரித்து கொள்ளுகிற ஒரு மனிதன் நம்முடைய அவயங்களை என்னது இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாய், நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கணும். நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கணும். எப்படி? இதுக்கு முன்னாடி நம்முடைய நாவு பேசிக்கிட்டு இருந்தது போல பேசக்கூடாது. நம்முடைய செய்கைகளிலே மாற்றம் இருக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷன் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறானோ, ஒப்பு கொடுக்கிற அந்த மனுஷனிடத்திலே நீதியாயிருக்கிற இயேசு வெளிப்படுகிறார். அவன் கிரியை செய்கிறதை பார்த்து பாருங்க, சத்துரு பயப்பட ஆரம்பிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் யாரை தரித்திருக்கிறான்? யாரை தரித்திருக்கிறான்? இயேசுவை தரித்திருக்கிறான். இவன் மார்க்கவசமாகிய நீதியாயிருக்கிற இயேசுவை தரித்திருக்கிறான். தரித்திருக்கிறதுனால இவன் பக்கத்துல போக முடியாது என்று சொல்லி சத்துரு தானா ஒதுங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டுக்கிட்டு உங்க கிரியையில மாற்றம் இல்லைன்னு சொன்னா, உங்க பேச்சில் மாற்றம் இல்லைன்னு சொன்னா, உங்க குணத்துல மாற்றம் இல்லைன்னு சொன்னா, நீங்க நீதியை தெரித்து கொள்ளவில்லை, அநீதிக்கு உதவியாய் போய்கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? நல்ல ஒரு ரூமு, நல்ல இருளா இருக்குது. நம்ம போய் சுவிட்சை போடுறோம், டியூப் லைட் எரியுது. அப்ப வெளிச்சம் வந்த உடனே என்ன ஆயிட்டு? இருளா காணவே இல்லை. அல்லேலூயா. இருளுக்கும் வெளிச்சத்துக்கு சம்பந்தம் ஏது? வெளிச்சம் வந்தாச்சுன்னு சொன்னா இருள் இருக்க கூடாது. இயேசுவை தரித்து கொண்டால் உங்களுடைய பேச்சுக்களே, உங்களுடைய நடத்தைகளே மாற்றம் வந்து தான் தீர வேண்டும். அல்லேலூயா. உண்மையாக ஒரு பிள்ளை இயேசுவை தரித்து கொண்டால், தேவ நீதியை தரித்து கொண்டால் பாருங்க, சுய நீதியை நிலைநிறுத்த வாஞ்சிக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 10வது அதிகாரம் 3-4 வசனங்களை மாத்திரம் படித்து நம்ம ஜபிப்போம். எப்படி என்றால், ஒருவன் தேவ நீதியை அறியாமல் சுய நீதியை நிலைநிறுத்த பாருங்க, சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். நீங்க சுய நீதியை
நிலைநிறுத்த தேடினால் நீங்கள் தேவநீதிக்கு கீழ்ப்படியவில்லை. தேவநீதிக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறபடியினாலே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாபங்கள் உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. வியாதி மாறணும், போராட்டம் மாறணும், பிரச்சனை மாறணும். நீங்க நியாயப்பிரமாணத்திலிருந்து வெளியே வந்தாதான், அந்த சாபத்திலிருந்து வெளியே வந்தாதான் நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுய நீதியை நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், தேவ நீதியை நீங்கள் விட்டு விட்டீர்கள். அல்லேலூயா. தேவ நீதியை தரித்துக் கொண்டால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்தில் இருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிறோம். சிலுவையில் உண்டாகியிருக்கிற விடுதலை, ஆசீர்வாதம், சுகம், ஆரோக்கியம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். சத்துருவு நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்படியே ஆண்டுடைய சமூகத்திலே முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தேவ நீதிக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுப்போமையானால், சுய நீதியை தேடுகிறவர்களாய் அல்லாத வண்ணம் தேவ நீதிக்கு கீழ்ப்படியும்படியாய் ஒப்புக் கொடுக்கிற எந்த ஒரு தேவ பிள்ளையும் சத்துருக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிறான். நியாயப்பிரமாண சாபத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிறான். பொல்லாத ஆவிகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிறான். இன்னைக்கு 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்ன தேவ நீதிக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, தேவ நீதிக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீதி என மார்க்கவசத்தை நான் தரித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நீதி என மார்க்கவசத்தை நான் தரித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துரு எய்கிற அக்கினி அஸ்திரங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே என்னுடைய இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நீதி என்ற மார்க்கவசம் அவசியம் ஐயா. நீதி என்ற மார்க்கவசத்தை நான் தரித்துக் கொள்ளபடியா என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லு ஆத்துமாவே. எல்லாவித காவலோடும் காத்துக்கொள். இருதயத்துக்குள்ளது ஜீவ ஊற்று புறப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. தேவ நீதியை ஆமென் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, விசுவாசி. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை செய்யப்படும். நாவலால் அறிக்கை செய். இருதயத்தில் விசுவாசித்து நாவில் அறிக்கை செய். இருதயத்தில் விசுவாசித்து நாவில் அறிக்கை செய். உண்மையாய் உண்மையாய் இன்னைக்கு தரித்துக்கொள், அவரை தரித்துக்கொள். நான் இயேசுவை தரித்து கொண்ட தேவனுடைய பிள்ளை. என்னுடைய பேச்சிலே, என்னுடைய கிரியையிலே, என்னுடைய நடத்தையிலே, என்னுடைய செயல்பாட்டிலே இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு நபராய் இந்த நாள் வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக்கொடு. சத்துரு உன்னை கண்டு பயப்பட ஆரம்பிப்பா. பொல்லாங்க உன்னை கண்டு பயப்பட ஆரம்பிப்பா. பிசாசு உன்னை கண்டு பயப்பட ஆரம்பிப்பா. வசனம் புரிந்தவர்கள் கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மத்தியில் தேவ பலன் இறங்கி வருகிறது. தேவ நீதியை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சரத்தில் தேவ வல்லமை இறங்கி வருகிறது. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆமென். பழைய மனுஷனை களைந்து ஆமென் புதிய மனுஷன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே புதிய மனுஷன். உன் பேச்சில நீ மாறணும், உன் இடத்துல நீ மாறணும். உன்னுடைய அவயவங்களை ஆமென் கிறிஸ்துவுக்கு அடிமையாய் ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆண்டவரே ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, ஆமென் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. முன்னாடி பேசுகிறது போல
போல இனி பேச மாட்டாப்பா. முன்னாடி நடந்தது போல நடக்க மாட்டாண்டவரே. முன்னாடி அக்கிரமங்களை நடப்பித்துக் கொண்டிருந்து, கேடானவைகளை செய்து கொண்டிருந்து, பாவங்களை செய்து கொண்டிருந்து, இனி அப்படி செய்ய மாட்டாப்பா. நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்மை தரித்திருக்கிறேன், உமக்காய் வாழ்வேன் என்று ஒப்புக்கொடு. நியாய பிரமாணத்தின் சாபம் உனக்காய் உடைக்கப்படுகிறது. ஓ வாதை கூடத்தை தொடாது, கரங்களை தட்டி ஆண்டோட சமூகத்தில் ஜெபி. ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா. தேவ வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா. தேவ நீதியை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேல இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. நியாயப்பிரமாண சாபங்கள் உடைக்கப்படட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். இப்பொழுது சிலுவையில் உண்டான ஆசீர்வாதம் உண்டாவதாக. உம்முடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தால் உண்டாகிற ஆரோக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு செயல்படட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தால் உண்டாகிற ஆரோக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது செயல்படட்டும் ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க. ஓகமாய் ஹalleluya. ஓரி பாலா ராஷா கபாலி பாலா ராஷா காலா ரி பாலா ராகாலாரா. ஆமென் 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 ஆமென். சத்துருவ உன்னுடைய பலத்தினால ஜெயிக்க முடியாது, உன்னுடைய நீதியினால ஜெயிக்க முடியாது. இப்ப கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு பார்ப்போம். இயேசுவாய் இருக்கிற நீதியை நான் தரித்து கொண்டிருக்கிறேன், நான் தரித்து கொண்டிருக்கிறேன். யோபு சொன்னது போல நான் தரித்து கொண்டிருக்கிறேன், உடுப்பாக நான் அணிந்திருக்கிறேன்னு சொல்லு. நான் தரித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்டபகல் போலாக்குவீர், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக் கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உன் சமூகத்தில் அகமகிழ்வே. இயேசுயா இயேசுயா இயேசுயா, என் நீதி நீர்தானையா. இயேசுயா இயேசுயா இயேசுயா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா. நம்முடைய நீதியாய் இருக்கிற தேவனை உணர்ந்து 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 எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திர செலுத்த ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. ஆமென் ஹல்லேலூயா. நாளைய தினத்தில் நடக்கிற சுகமளிக்கிற அந்த விடுதலை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். திரளான ஜனங்கள் பயன்பெறணும். ஆமென். குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாய் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவர் பிரத்யட்சமாய் தொடர்ந்து நாளைய தினத்தில் ஆண்டவர் பிரத்யட்சமாய் கிரியை செய்யணும். ஆமென். அநேக அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் காண செய்யணும். அதற்காக எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை எல்லாரும் துதிங்க பார்ப்போம்.
எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமென். ஆண்டவரே, நாளைய தினத்தில் நடக்கிற ஆண்டவர் அந்த விடுதலை கூட்டத்தை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய கரம் பிரத்யட்சமாக வெளிப்படணும், பிரத்யட்சமாக வெளிப்படணும். அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். இந்த தொடர் ஜபத்தோடு இணைந்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் நடத்தப்படுகிற இந்த கோடுகை ஆண்டவரே ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு ஆண்டவரே பிரோஜனமாய் மாறட்டும் ஆண்டவரே, விடுவிக்கிறதாய் மாறட்டும் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் காண செய்ய போகிற தேவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிரத்யட்சமாய் ஸ்பாட்ல அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. அப்படி நீ கிரியை செய்யும்படியாக உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சபையார் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிக்க பாப்போம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அளவில்லாதவன் நம்முடைய கிருபை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. வருகிற நாட்களில் ஒவ்வொரு நாள் ஜபமும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும். இந்த நாளில் யூடியூப் சேனல் மூலமாய் ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிரத்யட்சமாய் பரிசுத்த பிதாவே பிரத்யட்சமாய் அற்புதங்களை காண செய்யப்பா, அற்புதங்களை காண செய்யப்பா. இந்த இரவு நேரத்தில் என் ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமரட்டும், ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் அமரட்டும். பாரத்தோடு போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. குடும்பங்களை இருக்க நெருக்கங்கள் மாறுவதாக. தேவ நன்மைகளை காண செய்யும். என்னை எங்களை முழுவதுமாய் இப்படி பாதத்துக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு அறிவிப்பு, நாளைய தினத்திலே சரியாக இந்த இடத்திலே நமக்கு 10 மணிக்கு நடக்கிற இந்த கூட்டத்தில் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆமென். அதே போல யூடியூப்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமென் சரியாக உங்களுக்கு லைவ்ல வந்து ஆமென் டெலிகாஸ்ட் பண்ணப்படும். நீங்களும் பயன்பெறும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென்.